எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் சில நாடுகளை கவர் பண்ணலான்ட்டு வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா இந்த 4 நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் பிளான் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஒரு 10 days வரும் இந்த ட்ரிப்பு. இப்போ நான் ஹாங்காங் ஏர்போர்ட்டில் இருக்கேன். நேற்று தான் வேங்கூர்லேருந்து இங்கே இறங்கினேன். வேங்கூவர்லேருந்து கேத்தே பசிஃபிக்கில் தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். இப்போ ஹெச்கே எக்ஸ்பிரஸ் ஹாங்காங்லேருந்து டனாங் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு வியட்நாமில் 2 பிளேஸு, டனாங்கும் ஹனாயும் போகிறேன். டனாங் ரீசெண்டாக மோஸ்ட் வைப்ரண்ட் சிட்டியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நிறைய ஐடி கம்பெனிஸு, பெரிய டிஜிட்டல் ஹப் ஆகிட்டுருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அங்கே வராங்க. அங்கே சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. நிறையா இந்த பனா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி கோல்டன் ஹேண்டு வச்சு ஒரு பிரிட்ஜு தாங்குற மாதிரி இருக்கும். அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டில் ட்ராகன் ஃபயர் அது பார்க்கலாம். நைட் மார்க்கெட்ஸ் இருக்குது. நிறைய ஃபுட்டு சாப்பிட்லாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டனாங் போயிட்டு அங்கேருந்து ஹனாய் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். பயங்கர கூட்டமாக இருக்குது ஹாங்காங் ஏர்போர்ட்டு. செம்ம பிஸி. இன்றைக்கி சண்டே, செம்மையான பிஸியாக இருக்குது. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. நானும் ட்ராவல் பண்ணுறேன். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 10 days சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை சுற்றி பார்க்கலாம். அது என்னென்ன கண்ட்ரிங்கிறது அப்படியே மேப்லேயே போடுறேன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வியட்நாம் போகிறேன், அங்கேருந்து கம்போடியா போகிறேன், அப்புறம் அங்கேருந்து தாய்லாந்து டு மலேசியா, இந்த 4 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ஜேர்னியில் என் கூட என் நண்பனும் ஜாயின் பண்ணியிருக்கான். ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அபுதாபி வீடியோவில். 10 days என் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் 2 பேரும் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ளைட் ஏற போகிற ஹெச்கே எக்ஸ்பிரஸ்ஸு. என் நண்பன் முன்னாடி ஏறுறான் பாருங்க. இப்போ நான் ஏறுறேன். ஸோ விஷிங் மீ குட் லக். உட்காந்தாச்சு ஹெச்கே எக்ஸ்பிரஸ்ஸு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ளைட்டு. பிரைட்டாக, சீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப க்ளீனாக, நீட்டாக இருக்குது. ஹெச்கே எக்ஸ்பிரஸ் இது அநேகமாக கேத்தே பசிஃபிக்கோட சப்சிடைஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா விண்டோ சீட் ஒன்று கிடச்சிருச்சு. நல்லா சூப்பராக. அந்த ஃப்ளைட்டில் எனக்கு ஒரு மீல் ஃப்ரீயாக இருக்கும் போல இருக்குது. பார்க்கலாம் அது என்ன வருதுன்ட்டு. டேக் ஆஃப் பண்ணோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். விண்டோவில் பயங்கர மழை பெஞ்சிட்ருக்குது. அதான் தெரியும் நினைக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. எந்தளவுக்கு கிளியராக வரும்னு தெரியல, பட் காமிக்கிறேன் தெரிஞ்சது. இடத்துலலாம் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் தெரியுது. ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுது. சார் வெற்றிகரமாக இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. மட்டும் ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்களா? ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆன் அரைவலில் வாங்கலை. முதல்ல ஒரு 15 daysக்கு முன்னாடியே வீசா புக் பண்ணி வாங்கிட்டோம். மல்டிபிள் என்ட்ரி. நாங்கள் இங்கேருந்து டனாங்லேருந்து கம்போடியா போயிட்டு திருப்பி ஹனாய் வரோம். அதனால் மல்டிபிள் என்ட்ரி. வெளியே போயிட்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் பேசுகிறேன். வெல்கம் டு வியட்நாம். வெற்றிகரமாக வியட்நாமுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. டனாங்கில் ஒரு சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இமிக்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் வீசா வாங்கிட்டு வந்ததுனால டக்குன்னு பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணாங்க, அப்படியே ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெளியே வந்தோடனே சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட் ஃபஸ்ட் கிளாஸான ஏர்போர்ட், அதெல்லாம் நோ டவுட். நீங்கள் தெரியுங்களா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா இங்கே எதுவும் கரன்சி எக்ஸ்சேஞ்சில் எதுவும் இல்லையாட்ட தெரியுது. சிட்டிக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு ஏடிஎம் இருக்குது, அதில் வேணால் எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம். ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு மறுபடியும் பேசுகிறேன். நாங்கள் சிட்டிக்குள்ளே போய் கரன்சி கன்வெர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரி பார்க்கலாம் என்ன பண்ணலாம். அங்கே போய் ஏதாவது இல்லைன்னா தான் மாட்டிடுவோம், இல்லைன்னா அங்கே இருக்க ஏடிஎம்மில் ஏதாவது யூஸ் பண்ணிப்போம். ஓகே, கிராப் டாக்ஸி பிடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் பேசுகிறேன். இதுதான் ட்ராகன் பிரிட்ஜு. இப்போ டே டைமில் ஒன்றும் இல்லை, நைட் டைமில் இங்கே தான் ட்ராகன் மவுத்துலேருந்து அப்படியே ஃபயர் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. 9 o'clock திரும்பி வரும்போது அதை பார்ப்போம்.
யூடியூப் சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனு. அழகாக பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜில் தான் ட்ராகன் இது, அது அந்த கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நைட் வரும், நல்ல வெயில், 32 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது, கொளுத்துது வெயில். காரில் இருக்குங்காட்டி எஸ்கேப், இல்லைன்னா மாட்டிடும். ஸோ ஈவினிங் வந்து அந்த எண்டில் வந்து நின்று பார்க்கணும். ஓகே, ட்ராகன் ஓகே. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இங்கே டனாங்கில் செகண்ட் டே. மார்னிங் சன்ரைஸ் பார்த்தேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அது இந்த கேமரா வச்சு எடுக்க முடியல, மறந்துட்டேன் ஆக்சுவலாக, அது உண்மை. 4:15 அங்கே போயிட்டேன். பட் ஆனால் 5:15 தான் சன்ரைஸ் ஆச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு சன்ரைஸ். இந்த க்ளவுட்ஸ்லேருந்து அப்படியே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ஃபுல்லாக ஓஷன். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஓஷன் இருக்கும் ஃபுல்லாக. இந்த டனாங் இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த ரோடு இது கிட்டத்தட்ட எனக்கு எங்கே பார்த்தோன்னா ஹவாயில் ஹொனோலுவில் இருக்கிற அந்த ரோடு மாதிரியே இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக. இந்த ரோடை ஒட்டி இருக்கிற ஓஷன் பீச்சு அந்த ஹொனோலுவில் அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அதோட ரெசம்பிளன்ஸ் தான் இருக்குது நான் பார்த்தது. நிறைய காலையில் வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கார்லாம் பார்க் பண்ணிட்டு சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ரெண்டு ஆச்சரியமான விஷயம்னா, 4:30 மணிக்கு நான் இங்கே வந்தப்போ ஃபுல்லாக பெரியவங்க, ஜென்ஸ், லேடிஸ் எல்லாருமே நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த சூரியன் மேலே வர பேக்ட்ராப்பை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் அடல்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. சன்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதுக்குரிய பிக்சர்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரியே காலையில் 4:30 ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்கே ஸ்பீக்கர்ஸை போட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கலகலப்பாக ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுருக்காங்க. இதுதான் பீச். எவ்வளோ பேர் உள்ள இருக்காங்க பார்த்தீங்க. இப்போ நான் இதை ஷூட் பண்ணும்போது டைம் வந்து 6, காலையில் 6 மணி. 6 மணிக்கு எத்தனை பேர் இங்கே வந்து, இத்தனைக்கு இது மண்டே காலையில் 6 மணிக்கு எவ்வளோ பேர் பீச்சில். ஸோ ஒரு செக்ஷன் வாலிபால் விளாட்றாங்க, ஒரு செக்ஷன் ஃபுல்லாக உள்ள ஓஷன் வாட்டர் வந்து ரொம்ப வார்மாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் அங்கே குளிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அங்கங்கே ஃபிஷிங் போட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பரிசல் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. நிறைய பேர் குளிக்க கவர் பண்ணுறதுக்கான லைஃப் கார்டு. சூரியன் நல்லா மேலே வந்துட்டார். அழகாக பார்த்திங்கன்னா ஒரு கோகோனட் ட்ரீஸ் இருக்குது, பீச் சாண்ட் இருக்குது, ஓஷன் இருக்குது, சூரியன் இருக்குது. இதோட லைஃப்பில் வேறு என்ன வேணும்? ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஸோ நான் இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் நடந்து போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. டான்ஸ் பாரு, சூப்பராக இருக்குது டான்ஸ். இது எக்ஸசைஸ்க்காண்டி பண்ணுறாங்களா இல்லை டான்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம டான்ஸ் எடுப்போம். இந்த ரோடை பொறுத்தவரை ஃபுல்லாகவே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ நான் தங்கி இருக்கிறது வந்து அந்த சைடு இருக்குது, நான் அது காமிக்கிறேன். இந்த ஒயிட் பில்டிங் இருக்குல்ல, இதை நான் தங்கி இருக்குது. பராசல் அப்படின்னு ஒரு ஹோட்டலு. எனக்கு ரூம் வந்து சைடில் இருக்குது, இருந்தாலும் பீச்சோட வியூ தெரியும். பீச்சோட வியூ நல்லாவே தெரியும். இந்த சைடில் இருக்குது பீச்சோட வியூ நல்லாவே தெரியும். இந்த ஹோட்டலில் நான் தங்கியிருக்கேன். $50 ஒரு நாளைக்கு. ஆக்சுவலாக இதுலேருந்து இந்த ரோட்லேருந்து பேக் சைடில் இருக்க ரோட்ஸ் அதுக்கு தள்ளியெல்லாம் போனால் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். பட் பீச் ஆக்சஸ் வேணும் அப்படிங்கிறனால காலையில் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம், அப்படியே நடந்துட்டு வரலாம். ஈவினிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு நேற்று நடந்ததெல்லாம், அதனால் பார்த்தது. அதனால் இந்த லொக்கேஷன் $50 ஓகேன்னு தங்கிட்டேன். பட் இதோட தள்ளி வேணும்னாலும் உங்களுக்கு சீப்பாலாம் இருக்குது. சீப் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும். பட் இந்த பீச்சுக்கெல்லாம் கொஞ்சம் நடக்கணும், அப்பப்போ வர்றதெல்லாம் நடக்கணும். அது மாதிரி
நேற்று நைட் இந்த ஏரியாலாம் சும்மா ஜிகுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக பார்ட்டி மூடில் பயங்கரமாக இருந்தது. இங்கே ஒரு விளாட்றாங்க சூப்பராக. அது கீழே விடாமல் விளாட்றாங்க சூப்பராக. என்னாச்சு விளாட்றாங்க தெரியல. அது சூப்பராக இருக்குல்ல. கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி போடுறாங்க பாருங்க. வாவ். அந்த ஷட்டில் காக்கு அந்த பாட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் அந்த மாதிரி கீழே இறங்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது எனக்கு. அது ஷட்டில் காக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்குது போல இருக்குது. பியூட்டிஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு. எல்லா டைப் ஆஃப் மீனும் வச்சுருக்குறாங்க இங்கே. இந்த மீனெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணால் குக் பண்ணி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. அது ஃபுல்லாக இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இங்கே வெளியே வந்து ஃபுல்லாக மீன் வச்சுருக்குறாங்க. என்னென்ன மீன் இருக்குது பாருங்க, பெருசு பெருசாக கலர் கலராக இருக்குது. பாம்பு மீன் அங்கே படுத்துருக்குது ஒன்று. பாம்பு மீன் சூப்பராக இருக்குல்ல. அங்கே இருக்குது நிறைய. இந்த ரோட்டில் வந்து ஃபுல்லாக சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். விதவிதமான சீ ஃபுட்ஸு எல்லாமே இருக்குது இங்கே. இங்கே ஒரு கூப் விளாண்டுருக்காங்க. அதெல்லாம் பயங்கரமான எக்ஸசைஸ். ஆனால் இந்த ரோடு எப்போவுமே லைவ்லியாகவே இருக்குது. மார்னிங் ஃபுல்லாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைவ்லியாக இருக்கும். சாயந்தரம் ஆச்சுன்னா பார்ட்டி மூடுக்கு போய்டும் இந்த ரோடு. ஃபுல்லாக பார்ட்டின்ட்டு. ஆனால் நிறைய சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஏன்னா ஓஷன் பக்கத்தில் இருக்கிறனால நிறையா சீ ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன டைப் ஆஃப் மீன் இருந்தாலும் கிடைக்குங்க. அட்டிக்கு வச்சுருக்காங்க பாருங்க அப்படி. சூப்பர். அங்கே ஒரு குரூப் டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. அங்கே டெனாங் பீச்னு அப்படின்னு பெரிய போர்டு இருக்குது. அது வரையும் போய் காமிக்கிறேன். அங்கே அதுதான் உள்ள பீச் மெயின் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு. மற்றாலுமே சைடு என்ட்ரன்ஸ் தான். சார் கட்டிகிட்டு இருக்காங்க பீச் ரெஸ்டாரண்ட்டு. இந்த ஒரு விளாண்டுருக்காங்க. இங்கே ஒரு குரூப் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவங்க ஏதாவது பாட்டை போட்டு அவங்க பாட்டி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. யாரை பற்றி கவலைப்படுறது. பியூட்டிஃபுல். நல்ல எக்ஸசைஸ், பயங்கரமான எக்ஸசைஸ். பாட்டை போடுறாங்க, இங்கே டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க வியட்நாம் மக்கள். அது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் கண்கூடாகவும் பார்த்துட்ருக்கேன். உண்மையிலேயே
அவ்வளோ அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டருங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து எந்தெந்த ஏஜில் என்னென்ன பண்ணணுங்கிறது தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதில் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் நான் பார்த்து ஆடி போயிட்டேன். அவ்வளோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எபோவ் 70 இருக்கும், கண்டிப்பாக எபோவ் 70 இருக்கும். 70 இயர்ஸில் வந்து அவ்வளோ எக்ஸசைஸு. அங்கே ஒரு டான்ஸ் குரூப் ஆடிட்டுருக்குது சூப்பராக. சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. அந்த நசரேன்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் காஃபி. பீச் கடலை பார்த்துட்டு இருந்தாலே மைண்டு வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங் ஆகுது. பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஆச்சரியமாக இந்த தண்ணி ஃபுல்லாக வாமாக தான் இருக்குது. நான் மார்னிங் 4:30 ஃபுல்லாக உள்ளே வந்து குளிச்சுட்ருக்குறேன். வேலை சூப்பராக. ஆனால் லக்கியில் இந்த ஏரியாவில் லைஃப் கார்டும் அங்கே இருக்கிறாங்க, 4:30 இருக்கிறாங்க. இங்கே ஒரு குரூப் டான்ஸர் இருக்குது. நான் பார்க்குற அன்றைக்கி இவ்வளோ இருக்கால, ரெகுலராகவே இவ்வளோ வருவாங்களான்னு தெரியல, நிறையா இருக்குது. எங்கே தெரியும் இந்த ரோடு அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படியே இங்கேருந்து அப்படியே போகுது. அவங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இங்கே லைஃப் கார்டோட அவங்க இது. அங்கே தான் அந்த டெனான் பீச்சோட போர்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சன்ரைஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது இந்த இடத்துல. இங்கிருந்த மேலே வந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது சன்ரைஸ். டெனாங் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய படிக்கவும் செஞ்சுருக்கேன். இந்த டெனாங்கில் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக இருக்கிற க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரானரி க்ரோத் தான். அதாவது நிறைய டிஜிட்டலைசேஷன் நடந்திருக்கு. நிறையா ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கான், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்திருக்கான். நிறைய எக்ஸ்பேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க போல இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சதுன்னா அவங்க வந்து ஜம்முன்னு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டு வந்து ரொம்ப டீசெண்டான ரியல் எஸ்டேட்டு. அப்பார்ட்மெண்ட் வந்து வித் ஆல் அம்யூனிட்டிஸே வந்து உங்களுக்கு $300 to $400 US கிடச்சிரும் போல். ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது ரீசெண்டாக இங்கே மூவ் ஆகிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது இந்த ஊரே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஊர் தான், ரொம்ப நல்ல ஊர் தான். பாருங்க டெனாங் பீச் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க சூப்பராக. நல்லா இருக்குது. இப்போ இந்த பின்னாடி பேக் ட்ராப்பில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டெனாங் பீச். வாவ், இது இங்கே வந்து ஒரு மாதிரி வருது. அந்த தென்னை மரத்தோட நிழலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எவ்வளோ தூரம் தெரியுது இல்லைல்ல. நாங்கள் போய் நின்று பார்க்குறேன். இப்போ ஷார்ட்ஸோடு தான் போயிட்டுருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதா டெனாங் பீச். திஸ் இஸ் டெனாங் பீச். அருமையாக இருக்கு. இது வந்து
இங்கேருந்து போகலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸே நடந்து வரலாம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே இதிலே நடந்து போனால் இங்கே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ். ஆனால் இந்த ஸ்ட்ரெச்சே கண்டிப்பாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நிறைய இந்த மாதிரி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு அது ஒரு எக்ஸசைஸ் ஏரோபிக்ஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆசையாக தான் இருக்குது டான்ஸ் ஆடணுன்னு. நம்ம டான்ஸ் ஆடி எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. அப்போது அதனால் நமக்கு அந்த வம்பே வேண்டாம். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஜனாங் பீச், ஜனாங் பீச். ஓகே, இது டெனாங் பீச் இருக்கிற மெயின் ஏரியா. டெனாங் ஊர் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அந்த சைடு இருக்கிறது எல்லாமே டெனாங் ஊர் தான். அங்கே இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போனால் ஏர்போர்ட் வந்துடும். ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். நிறைய கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஹாங்காங்லேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலேருந்து இங்கே கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் இருக்குது. அழகாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸான பிளேஸு. எனக்கு கண்டிப்பாக இது ஒரு ஹவாயோட வைப்பு தருது. இந்த ரோடு, இந்த ஹவாய் போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு இந்த மாதிரி ரோடு, பீச்சு, நிறையா ஸ்விம்மிங் ஸ்பாட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல சாண்டு வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா பொடியான மண்ணுன்னு சொல்கிறலாம். அது மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. காலெல்லாம் குத்தாது. முக்கால்வாசி பேர்லாம் எனக்கு வெறுங்காலில் தான் நடக்கிறாங்க. வாக்கிங் போகிறவங்களும் வெறுங்காலில் தான் நடக்கிறாங்க. இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பிளேஸ். டெனாங் வந்து வியட்நாமில் வந்து அப்கமிங் சிட்டி, மோஸ்ட் வைப்ரண்ட் சிட்டி. ஓகே, இது வந்து ஹான் மார்க்கெட்டுன்ட்டு எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஷூஸு, ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்பைசஸ் வச்சுருக்காங்க. இதோட பேக் சைடில் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, மீட் மார்க்கெட்டெலாம் வச்சுருக்குறாங்க. இது பயங்கரமான மார்க்கெட்டாக இருக்குது. ஃபுல் ஃபிஷ்ஷு, பாம்ஃப்ரெட், விங்ஸு, எல்லாம் சாசேஜு, கர்லி ஃப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்டோபஸ், பனவான், இங்கே ஏதோ க்ரில் பண்ணிகிட்ருக்குறாங்க. பயங்கரம். இல்லை ஃபோர்க். உள்ள போர்க்கு தான் நிறையா இருக்குங்க. இங்கே ஃபிஷ் இருக்குது, பாம்ஃப்ரெட் இருக்குது, ஆக்டோபஸ் வச்சுருக்காங்க, கனவா வச்சுருக்காங்க. பார்பிக்யூ நடந்துகிட்ருக்கு. சிக்கன் கொஞ்சம், போர்க் கொஞ்சம், பார்பிக்யூ நடந்துருக்கு. ஓகே, தேங்க்யூ. சான் ட்ரெயின் நைட் மார்க்கெட் ஜகஜோதியாக இருக்குது பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஜூஸஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ட்ராகன் பிரிட்ஜ் தான். இன்னொரு 4 மினிட்ஸில் அந்த ஃபயர் ஷோ நடக்க போகுது. பயங்கரமான கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமான கூட்டம் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இந்த க்ரீன் கலராக தெரியுது. நான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ க்ளோஸாக போக முடியுமோ போய் நின்றுக்க வேண்டியதான். சூப்பராக பார்த்தலாம். ஒரு 2 மினிட்ஸில் ஆரம்பிக்கும்.
சொன்னால் அதை காமிக்கிறேன். ஓகே, கூட்டம் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. கார் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு. இந்த பிரிட்ஜு தான். இந்த பிரிட்ஜில் வந்து அங்கே ட்ராகன் தெரியுது பாருங்க. ட்ராகன் 2 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 minutes இருக்காமா? எக்ஸாக்ட் 2 minutes இருக்கு. எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. இங்கே எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க பார்க்குறதுக்கு. கரெக்டான ஸ்பாட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா அந்த ட்ராகனோட வாயிலேருந்து அப்படியே ஃப்ளேம்ஸை விடுறாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க போல். அந்த ட்ராகன் ஃபுல்லாக எல்லோ கலரில் லைட்டிங் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அது ஒரு மாதிரி ஃப்ளேம்ஸாக இருக்கிற மாதிரி. இது எவ்ரி சாட்டர்டே சண்டே நடக்கும் போல். அது பார்க்குறக்கு மக்கள் வந்து வந்துட்டுருக்குறாங்க. அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். பிரிட்ஜை லாக் பண்ணிட்டாங்க. பிரிட்ஜு வந்து போக முடியாது. பிரிட்ஜு க்ளோஸ்டு. இந்த பிரிட்ஜ் பேர் ட்ராகன் பிரிட்ஜ். ஒரு சைடில் வந்து ட்ராகன் ஷேப்பில் வந்து பிரிட்ஜு வளைவு இருக்கும். தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளேம்ஸ் முடிச்ச உடனே அதுக்கு கீழே அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. ஒரு சின்ன ஈவெண்ட்டு. அது எவ்ரிடே வந்து நடக்கும். இன்னைக்கு காலையில் இருந்துச்சு சன்ரைஸ் பார்த்துட்டு ஏர்லி மார்னிங்கில் வந்து அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நேற்று இந்த வீடியோ எடுக்காமல் வச்சுருந்தேன். இந்த வீடியோ எடுத்துட்டேன் இன்றைக்கி. ஏன்னா வந்து நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பர்டிகுலர் ரோட்டில் வந்து நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸு, ஃபன் ஆக்டிவிட்டீஸு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்க்கணுன்னு, அதெல்லாம் வீடியோவை எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு வந்தால் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த டெனாங் ஊரை பற்றி, இங்கே இருக்கிற வாழ்வியலை பற்றி அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸு நிறைய கண்ட்ரீஸ் போக வேண்டியது இருக்குது. நிறைய வீடியோஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே, பிட்வீன் ஒர்க்கில், பிட்வீன் ஹாலிடேஸில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ராவல் பண்ணி, என்னோடய பேஷனுக்காக வேண்டி ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிற விஷயத்துலையும் உங்களுக்கு காமிக்கிறது ரொம்ப ஆர்வம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பை.